போடுங்கடா, வெள்ளக்காரனா தேவைடா. நீங்க எல்லாம் எங்க கூட இருந்து எங்க கூட பிறந்து எங்க கிட்ட உயிர் விட்டவங்க மயிலாடா உங்களுக்கு. நாங்க உங்கள 8 வருஷமா போறாரு, என் படிப்பு போச்சு, என் வாழ்க்கை போச்சு. நாங்க எத்தனை வருஷம் போறாரு? நீங்களா யாரு? நீங்களா யாரு? எங்க இருந்து வந்தீங்க? சி கேவலம் கிட்ட நாய்களா? நீங்களா படித்து வந்தீங்களா? கொலை கொடுத்து பேய்களா? என் வயிறை எரியுதுடா. இந்த நாய்கள் ஊழல் பெருத்து போச்சுடா. பேசி மௌனிடா. பூரா பொய், பூரா பொய், பூரா நாடகம். எவனுமே அதிகாரிகள் பூரா திருடர்கள். எரியோடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது தம்பி ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான வீட்டை இடித்துவிட்டு அந்த இடத்தை வேறு ஒரு தனிநபர் போலி பத்திரம் மூலமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதை மீட்டு தரக்கோரி 2005ஆம் ஆண்டு முதலே மனுக்கள் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் இடத்தில் கூக்குரலிட்டு கத்தியதால் அந்த வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினரும் அதிகாரிகளும் மக்களை சமாதானப்படுத்தி மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறி புகார் மனுவை ஆட்சியரிடம் சமர்ப்பித்திருக்கின்றனர். நீங்க எல்லாம் எங்க கூட இருந்து எங்க கூட பிறந்து எங்க கிட்ட உயிர் விட்டவங்க மயிலாடா உங்களுக்கு. நாங்க மனு கொடுத்தா தெரியாது. ஒரு நேரில் பட்டா கொடுத்துருக்கா. 18/3/2013 ஒரு மனு கொடுத்துருக்கேன். 23/2013 பட்டா கொடுத்துட்டேன். வீட்டு பத்திரம் அது மொத்த சர்வே நம்பர் 563 ஒன்னுங்கில் புது சர்வே நம்பர் 1772. அவர் மொத்த சர்வே நம்பர் 1415. 2010 செலடிக்கு பத்திரம் வச்சிருக்கேன். திருட்டு பத்திரம் பூரா, திருட்டு பத்திரம் பூரா. ஒருத்தன் கூட 8 வருஷமா போறாரு, என் படிப்பு போச்சு, என் வாழ்க்கை போச்சு. நாங்க எத்தனை வருஷம் போறாரு? நீங்களா யாரு? நீங்களா யாரு? எங்க இருந்து வந்தீங்க? ஏன் இங்க சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? இந்த மனுவே பொய். இந்த மனுக்களே பொய். 150 மெயில் அனுப்பிருக்கேன். ஒரு அதிகாரி 150 மெயில் அனுப்பிருக்கேன். ஒருத்தன் கூட செமிசாக்கல. ஒருத்தன் கூட நான் சிஏ படிக்கிறேன். எதுக்கு படிச்சு எதுக்காக? சி கேவலம் கிட்ட நாய்களா? நீங்களா படித்து வந்தீங்களா? கொலை கொடுத்து பேய்களா? என் வயிறை எரியுதுடா. எத்தனை தூக்கம் போச்சு தெரியுமா எனக்கு? எத்தனை நாள் தூக்கம் கெட்டு இருக்கேன். படிக்கவே முடியல. என் படிப்பு 30 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு எனக்கான தெரியும்? தெருத்தெருவு அலைஞ்சு 10 ரூபாய் சம்பாதித்து நான் படித்தேன். இந்த நாய்கள் ஊழல் பெருத்து போச்சுடா. பேசி மௌனிடா. தூக்கம் போடுங்கடா. நான் கேக்குறேன். பூரா மணிக்கல் போயிடா. பூரா பொலிக்கல் போயிடா. திருட்டு போயிடா. இந்தியாவிலே கேவலமான நிர்வாகம் மாநிலம் இதுதான்டா. நான் அரசியல்வாதி கோசம் மட்டும்டா. நீங்க தான் நிர்வாகம் பண்ண வேண்டிய. திருட்டு போயிடா. நீங்க எனக்கு வயிறுல எரியுதா? படிப்பும் படிப்பே தேவையில்லை. தேடித்தனமும் பொறுக்கித்தனமும் இருந்தால் நீ சந்தோஷமாய் வாழ்வாய். யோக்கியனாய் வாழ்வன் ஒருவனும் வாழ முடியாது. மணிலே ஐஏஎஸ் படித்தவன் உங்க அலுவலகத்திலே மணி இல்லை என்றால் 1000 மணி இருக்கும். 1000 மணி இருக்கும். சொல்லுங்க, எத்தனை வேணும்? நான் உங்களை காலை கழிவு குடிக்க வேண்டுமா? காலை கழிவு குடிக்க வேண்டுமா? சொல்லுங்க. இல்ல இந்த ஆபீஸ்க்கு வராது சொல்லிடுறா. நீங்க வந்தா வட கட்டோட சொல்லுங்க. சத்து போச்சு. என் பேர் முருகன். எரியோடு பேரூராட்சி சேர்ந்த முட்டா போயேன். படிச்ச முட்டா. சிஏ ஃபைனல் படிக்கிறேன். தேடிக்கிட்ட நிர்வாகத்தை நம்பி 8 வருஷம் அனுப்பி 8 வருஷம் எடுத்து போறேன். பூரா பொய், பூரா பொய், பூரா நாடகம். எவனுமே அதிகாரிகள் பூரா திருடர்கள். இந்த பையனுக்கு அனைத்து உண்மை. திண்டுக்கல் மாவட்டத்தில் போலி பத்திரங்கள் தயார் செய்து தங்களது சொத்துக்களை அபகரிப்பதாக கூறி முதியோர்கள் மனக்குமரலை வெளிப்படுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி பெருமாள் தம்பதியினருக்கு சொந்தமான 67 சென்ட் நிலத்திலிருந்து 15 சென்ட் இடத்தை தனிநபர் ஒருவர் போலி பத்திரம் மூலமாக கையகப்படுத்தியதாக இருவரும் வருவாய்த்துறையினருக்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் புகார் மனு கொடுத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அந்த இடத்தை மீட்டு தர கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கதறி அழுததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன பாருங்க, நேற்று போய் ஒட்டச்சத்திர டிஎஸ்பி ஐயா விசாரிச்சுட்டு
இனிசிபெற்ற போய் பாருன்னு சொன்னாங்க. இனிசிபெற்ற போய் பார்த்ததுக்கு ஐயா என்னன்னாரு, என்ன அந்த எஸ்ஐ வந்து பாக்குறதுக்கு அனுப்புனாங்க. பெரிய ஆளுன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எஸ்ஐ தலையை சொரிஞ்சாங்க. அவங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. நான் 2005ல இருந்து போராடி பாக்குறேன். இப்ப பட்டா நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க ஐயா. குளத்துக்கு 3 ஏக்கர் கொடுத்தேன், எந்த பதிலும் வரலையா. ஒட்டச்சத்தத்துல எனக்கு எந்த நல்லதே நடக்க மாட்டேங்குதுயா. எனக்கு நாயம் வேணுங்கய்யா. வயசாகி போயிடுச்சு. 10 தென்னை மரத்தை வெட்டிட்டாங்க. எனக்கு நாயம் கிடைக்கணும். எனக்கு நாட்டாங்கால்ல 15 சென்ட் இருக்கு, சுத்தி வேலி அடிச்சுட்டாங்க. நேத்து ஒட்டந்ததுல போன எனக்கு நாயம் கிடைக்கல. கலெக்டர் மாட்ட மனு கொடுத்தேன், டிஆர்ஐட்ட போச்சு, எனக்கு அங்கேயும் நாயம் கிடைக்கல. மெட்ராஸ் போய் பிஓ பார்த்துட்டு வந்தேன். இங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு அனுப்ப தாசில்தார் எனக்கு எதுவுமே நல்லது பண்ணல. தாசில்தார் வந்து பார்த்துட்டு என்னன்னாரு, நீ எல்லாத்தையும் வித்து போட்டு போய் சாமியார் மடத்துல உட்காருங்க முத்துசாமி தாசில்தார் சொன்னா. நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு வந்துட்டேன். நான் போட்டாச்சியாரு பட்டாவை மாத்தி கொடுத்தாரு. போலி பத்திரம் போட்டாங்க. கூப்பிட்டு விசாரிக்கணும்ல, யாரு போலி பத்திரம் போட்டாங்கன்னு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கல. நாங்க வந்து இங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தா கண்ணசார் டிஆர் ஐயா பார்க்கவே விடல. செந்தில் சாரு சோடிச்சு டிஆர் ஐயா கையெழுத்து வாங்கி கொடுத்து கோர்ட்ல போய் பாருன்ட்டாங்க.